அன்பிற்குரிய சிம்மம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இதுவரை இருந்த மிகப்பெரிய கஷ்டகாலம் விலகப் போகுது, இனி எல்லாமே அதிர்ஷ்ட காலம்தான் அப்படிங்கிற தலைப்பை சிம்ம ராசி நண்பர்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களில் தான் இது நடக்க போகுது. அந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் எப்போ ஆரம்பம்? இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி தொடங்கி வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முடிகிறது. அப்போ இந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தில் மீன ராசியில் பயணித்து கொண்டிருக்கின்றார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கோச்சாரத்தில். அப்போ மீன ராசியில் பயணித்து கொண்டிருக்கிற சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கிய பயணத்தை தொடங்குகின்றார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் முடிப்பார். குருபவனுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ரதி காலத்தினுடைய பயணத்தை முடித்து மீண்டும் முன்னோக்கி நகர்வார். அந்த முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் தான் பயணித்து கொண்டிருப்பார். இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்கள் சுதாரித்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல அற்புதமான நல்ல நேரம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சில நெகட்டிவான விஷயங்கள் உண்டு, சில நெகட்டிவான விஷயங்களும் நடக்கும். ஆனால் பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோமே, ஏன் நெகட்டிவாக சிந்திக்கணும்? அந்த பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். சனிபகவானுடைய வக்ர பயிற்சி காலத்தில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பரம எதிரி சனி பகவான். 6ஆம் அதிபதி அவர் தான், 7ஆம் அதிபதி அவர் தான். 6 கடினமான உழைப்பு, நோய் எதிரி, கடன் ஸ்தானம், வம்பு வழக்கு, பிரச்சனைகள், எப்போது பார்த்தாலும் உடல் அசௌகரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வந்துவிடும். அதில் ஒரு 50-55 வயசை கடக்கின்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டு வலி, முழங்கால் வலி, அதாவது பாத வலி மற்றும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கும். இந்த நரம்பு, பாத வலி, எலும்புகள் வலியெல்லாம் சனி பகவான் தான். இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இல்லைன்னா நம்மளை உட்கார வச்சிருவார். இன்னும் நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும். இதற்கு சனி பகவான் தான் பொறுப்பு. அப்போ 6ஆம் அதிபதி எதிரியே அவர் தான். நம்ம உடம்புல இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதுக்கு காரணமே அவர் தான். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு நம்மளை உள்ளே நுழைச்சி விட்டுருவார். அதுக்கு சனி பகவான் தான் காரணம். கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறதும் நம்ம தான். அதுக்கு காரணம் யார்? இந்த சனி பகவான் தான். உழைப்பை அதிகமாக படுத்துவார், நிறைய உழைப்பை கொடுப்பார். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பாரான்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனையே பண்ணுவார். 4 வேலையை ஒருத்தன் செஞ்சுட்டு போய் சம்பளம் கேட்டோம்னா என்ன நீ பெரிய வேலை செஞ்சிட்டான்னு கேட்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பாங்க, ஆனால் பலன் மட்டும் கம்மியாக இருக்கும். பாருங்கள், சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான். ஆனால் நிம்மதியாக ஒரு சோறு உட்காந்து சாப்பிட முடியலையா, அதுக்கு இந்த சனி பகவான் தான் பொறுப்பு. 6ஆம் அதிபதி, மிகப்பெரிய அசுபஸ்தானம் 6ஆம் இடம், அதுக்கு இவர் தான் பொறுப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் நண்பர்கள், பழக்க வழக்கம், கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், வியாபார தொடர்புகள், கூட்டாளிகள், லைஃப் பார்ட்னர், கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, இதுக்கும் சனி பகவான் தான் பொறுப்பு. இவரே நமக்கு எதிரியாக இருக்கிற பொழுது இவங்களெல்லாம் கூட்டு சேர்த்து பண்ணலாமா? கூட இருந்துகிட்டே குழி பறிச்சிருவாங்க, கூட இருந்துகிட்டே குழி பறிச்சிருவாங்க. அழுங்காமல் கும்பிடு போட்டு காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. நாம் எப்படி இருப்போம்? நம்மளை பொறுத்தப்பட்டில் எப்போவுமே ஒரு கெத்தாக இருக்கணும்னு நினைப்போம், கெத்தாக தான் வாழணும்னு நினைப்போம், வெயிட்டாக இருக்கணும்னு நினைப்போம். யாருக்கும் தலை வணங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க. தன்னுடைய சொந்த முயற்சி, சொந்த உழைப்பு, யாருடைய தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. தன் கையை உண்டு தானே எந்திரிக்கணும்னு சொல்லி இப்படி தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அங்கே தான் இந்த சனி பகவான் வேலையை காட்டிடுவார். அப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த இடத்துல ஏமாறுவீங்கன்னா, அன்பு, பாசம், கருணை இந்த விஷயத்தில் ஏமாந்துருவீங்க. நட்பு ரீதியாக ஏமாந்துருவீங்க. பழக்க வழக்கங்கள் உங்களை அந்த அளவுக்கு கொண்டு போகும். அந்த பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஏதாவது ஒரு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களை தேடி ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு இருக்காங்க, ஒரு 1000 ரூபா எனக்கு தர்றேன்னு இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட
நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும்னு சொல்லி வந்து அவ்வளவு நேக்கம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? பவரை காட்டுறதுக்கு இல்லை, உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த கெத்தை விடக்கூடாது, சார் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி போயிடுவீங்க. ஒரு இறக்கப்பட்டு போயிடுவீங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்? போனதுக்கப்புறம் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சம்மந்தப்பட்டவர் பணத்தை வாங்கி கொண்டு போய் விடுவார். அதுக்கு ஜாமீன் போட்டேக்கு நீங்கள் தான் அந்த கடனை கட்டணும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்ன்றீங்களா, குடும்பத்திலையும் சரி, எல்லா விஷயத்திலுமே சுற்றி சுற்றி அடி வாங்கிறது இந்த சிம்மராசி நண்பர்கள் தான். ஏன்னா 6க்கும் 7க்கும் சனி பகவான் தான் பொறுப்பு. இப்பேற்பட்ட கொடூரமான பகையாளி தாயா அந்த சனி பகவான். அங்காளி பங்காளி முதல் கொண்டு, அண்ணன் தம்பி முதல் கொண்டு, உறவுகள் முதல் கொண்டு, நண்பர்கள் முதல் கொண்டு அனைவர்கிட்டையுமே கவனமாக இருந்து வாழவில்லை என்றால் சிம்மராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய துரோகபாதங்களை செய்யுகின்றவர்கள் இவர்கள்தான். சண்டைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நம்ம பக்கம் நியாயம் இருக்கும், அந்த நியாயத்தையே அடிப்பாங்க ஆப்போசிட்டில். அப்படியெல்லாம் பிரச்சனை உண்டு. இதையெல்லாம் எதிர்கொண்டு வாழ்ந்து வாழ்ந்து சிம்மராசி நண்பர்கள் நொந்து நூலாகி உட்கார்ந்துருப்பீங்க. இது இந்த பிரச்சனைக்கு எப்படா ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு. அப்போ உங்களை பொறுத்த மட்டும் சனி பகவான் எதிரி இல்லையா? அவர் உங்களுக்கு பலம் அதிகமாக பெறாமல் இருக்கணும். உங்கள் ஜாதகத்திலையோ இந்த கோச்சாரத்திலையோ அவர் வலுப்பெறாமல் இருந்துட்டார்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்மளை பொறுத்த மட்டும் எதிரி வந்து பலமிழந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக பயணிக்கின்றார். அப்போ 8 மறைவு ஸ்தானம், இங்கே 6 அசுபஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கும் சுபஸ்தானம் கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் 8இல் மறைவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம்தான், ரொம்ப சிறப்பான விஷயம்தான். அவரே இப்போ வக்ரகதி பயணத்தை தொடங்குறாரு. அப்போ பின்னோக்கி வருகின்ற பொழுது இந்த 7ஐயும் 6க்கும் தானே வருவார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே உங்களுக்கு பல விதத்திலையும் நன்மை தரக்கூடிய அமைப்பில், நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் காக்கும் கடவுளாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலிருந்து இந்த வக்ர பயிற்சி சனி பகவானுடைய காலகட்டத்தில் உங்களை கண்டிப்பாக காத்தருள்வார். அப்போ சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு கெடுதல் பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் தான் இருப்பார். அப்படி என்றால் இதுவரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது முதன்மையாக நடக்கக்கூடிய விஷயம். இது வரைக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா அது தீரக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற அமைப்பு. ஏனென்று சொன்னால் அவர் அஷ்டமஸ்தானத்திலிருந்து இந்த 7 6க்கு பின்னோக்கி வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். ஆனால் அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பார். உங்களுக்கு யாரும் துரோகம் பண்ண முடியாது, உங்களை யாரையும் இனி வீழ்த்த முடியாது, உங்களை யாரையும் இனி ஏமாற்ற முடியாது. ரொம்ப அக்யூரேட்டாக சுதாரிப்பாங்க. உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. 10 பைசா செலவழித்தாலும் கணக்கு எழுதி வச்சு கிடுக்குப்படி போட்டு வசூல் பண்ணிடுவீங்க. உனக்கு நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், எத்தனாம் தேதி வந்தே ஆகணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி போல்டாக பேசுவீங்க. இங்கே இறக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இறக்கப்பட்டு தான் நாம் இப்படி இருக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சுதாரிச்சுக்கிறவங்க இல்லையா? கொடுக்கல் வாங்கல் பக்காவாக இருக்கும் ஐயா. இந்த லைஃப் பார்ட்னர் சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லி ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா? உங்கள் கூடயே இருந்துட்டு நம்பிக்கையாக செயல்படுற மாதிரி பண்ணி உங்களுக்கு போலி கணக்கு தயார் பண்ணி வரக்கூடிய லாபத்தை எடுத்துக்கிட்டு நஷ்ட கணக்கு காட்டி போயிருப்பார் பார்த்தீங்களா? அவருக்கு இப்போது ஒரு செக்கு தேடி கண்டுபிடிச்சி, அந்த கணக்கு தேடி கண்டுபிடிச்சி டேபிளில் வச்சு இங்கே வான்னு கூப்பிட்டு வசூல் பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா. உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களை ஏமாற்றவே முடியாது. ஏமாற்றிட்டு போயிருந்த அவர் ஜெயிச்சு தான் நினச்சிட்டு இருக்கலாம். அவர் இப்போ வந்து உங்ககிட்ட மாட்ட போகிறாருன்னு அர்த்தம். பிடிச்சிருவீங்க, பணத்தை வசூல் பண்ணிடுவீங்க. பர்ஃபெக்டாக நடக்கும் எல்லா விஷயத்துலையுமே. வியாபார தொடர்பு இருக்கிற நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல காலம். புரியுதுங்களா? அருமையான காலம். லாபத்தை பன்மடங்காக பெற போகிறோம். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதியான அதிர்ஷ்டஸ்தானாதிபதியான குரு பகவான் அங்கே லாபஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 7ஆம் இடத்தை நோக்கி தான் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருவது போல் தான் இந்த பின்னோக்கிய நகர்வு இருக்கும். அப்போது இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல குருவினுடைய பார்வையில் அந்த இடம் இருக்குது. அப்போ 7 சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பு, கெடுபலன்கள் இல்லை.
புரியுதுங்களா? அப்போ லைஃப் செட்டில்மெண்ட் சூப்பராக இருக்கும், பிரச்சனைகள் இல்லை. நோய் நொடி உபாதைகளில் இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசி நம்மளுக்கு இந்த பாத வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி, நடக்கவே முடியல, உட்காந்தா எந்திரிக்கிற போது அப்படியே மொழியை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறேன், பக்கத்தில் ஏதாவது பிடிமானம் கிடைக்குமான்னு பார்த்து தான் நான் எந்திரிச்சு நடக்க வேண்டியதாக இருக்குது ஐயா. ஒரு 4 படி மாடிப்படியில் ஏற முடியல, அவ்வளவு கஷ்டமாக இருக்குது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கஷ்டத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு விமர்சன காலம் நிச்சயமாக. அப்போ என்ன அர்த்தம்? மருத்துவ செலவுகள் குறையும்னு அர்த்தம், ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்கும். இப்போ இந்த காலத்தில் சனிபகவானுடைய வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் இந்த உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், சனி பகவான் அப்படிங்கிறது செருப்பு. அந்த செருப்பை போடாமல் நம்ம வெறும் பாதத்தில் கொஞ்சம் தூரம் நடந்தாலே சரியாக போகும். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தாலே சரியாக போகும். செருப்பை போடாமல் நடந்து பாருங்கள். அதே மாதிரி வழுக்கமான ஒரு தரைகளில் எல்லாம் இந்த சிம்மராசி நண்பர்கள் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி இடங்களில் நடந்தால் அது சேராது, உங்களுக்கு அது ஏற்றுக்கிறாது. 55 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அது சேராது. உங்களுடைய நடைப்பயணம் அப்படிங்கிறது, அதாவது சுரசுரப்பாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் நடந்தீங்கன்னா அது சரியாயிடும். அந்த பாத வலி, மூட்டு வலி வராது. என்னமோ ஏதோன்னு போய் பயந்து போய் ஆர்த்தோ டாக்டரை பார்க்கணும், நரம்பியல் டாக்டரை பார்க்கணுன்னு பார்த்து ஏகப்பட்ட காசு பணம் தான் நமக்கு செலவாகும், தீர்வு கிடைக்காது. ஆனால் ஒரு ஜஸ்ட்டு செருப்பு இல்லாமல் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நடந்து பார்த்துட்டாலே அந்த வலி அப்படிங்கிறது குறையும். இதுதான் சனி பகவான். அப்போது இந்த வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குது. இந்த ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு தீர்வு நிச்சயமாக உண்டு நண்பர்களே. அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த 138 நாட்கள்லேயே குணமடைஞ்சிருவீங்க, நிச்சயமாக குணமடைவீர்கள். அதற்கு இந்த சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, பயணங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, அசையும் அசையாத சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. காரணம், இந்த குருவானுடைய பார்வை 5ஆம் பார்வை 4ஆம் இடத்தில் விழுகின்றது. இந்த வக்ரகதி காலத்தில் நீங்கள் ஓடி போய் ஒரு நிலம் வாங்கிக்கலாம், ஒரு இடம் வாங்கிக்கலாம், ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கலாம், ஒரு பேஸ்மட்டம் போட்டுக்கலாம், பேச்சுவார்த்தை பேசிக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. வண்டி வாகனங்களை புதுப்பிச்சுக்கலாம், சிறப்பான பலன். புரியுதுங்களா? அப்போது இந்த வீடு மண்மனை யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கிது, எதிர்பார்க்கலாம், சூப்பராக இருக்கும்னு சொல்ல வரேன். அதே மாதிரி உங்களுக்கான 5ஆம் இடம் வலுப்பெறுது. இப்போ இங்கே என்னன்னா, அதிர்ஷ்டத்தின் வாயிலாக சிம்மராசி நண்பர்களுக்கு பல விதத்திலையும் மனம் சந்தோஷப்படும்படியான நிகழ்வுகளெல்லாம் நடக்கும். கொடுத்த பணம் கைக்கு வர்றது, பிரச்சனைக்குரிய ஆட்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிறது, தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது, அதனால் நமக்கு ஒரு நிம்மதி, அதனால் ஒரு நமக்கு சந்தோஷம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு பிள்ளைகளால் பெருமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். பிள்ளைகளால் ஒரு பெருமை, பிள்ளைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தை பேர், புத்திர பாக்கியம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு. காரணம், உங்களுடைய 6-7க்குரிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பலமிழந்த நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த வக்ரகதி காலத்தில் தனக்கான கெடுபலன்களை குறைத்து சுபபலன்களாக மாற்றி கொடுப்பார். அப்போது 7ஆம் இடம் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு வலுப்பெறுகின்ற பொழுது 5ஆம் இடம் புத்திர பாக்கியம் வலுப்பெறுகின்றது. குழந்தை பேர் நிச்சயமாக உண்டு நண்பர்களே. சிம்மராசி நண்பர்கள் திருமண பந்தத்தில் இருந்து ஒரு கல்யாணம் முடித்த 5-6 வருஷமாக குழந்தை பேர் இல்லைன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம். நல்லதொரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய மழலை செல்வத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. மனம் என்ன நினைக்குதோ அதன்படியே உங்கள் பயணமும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். மனசு என்ன நினைக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும், சந்தோஷமாகவே இருப்போம் அப்படிங்கிறது தான். வேலை செய்யக்கூடிய இடங்களில் ப்ரெஷர், டார்ச்சர் எதுவுமே இருக்காது. ஃப்ரீயாக போய் ஃப்ரீயாக வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் இந்த 138 நாட்கள் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நண்பர்களே. உங்களை பொறுத்த மட்டும் இந்த சனிபகவானுடைய வக்ரப்பெயர்ச்சி காலம் 138 நாட்கள் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து உங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற்றி விடக்கூடிய அமைப்பு. அப்போ நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். பிரிந்து போன உறவுகளெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக வராத பணம் வருவது அப்படிங்கிறது, நீண்ட நாட்களாக கடன் பரீட்சையில் இருக்கிற அந்த கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த 138 நாட்களில் ஒரு அதிசயமாகவே நிகழக்கூடிய அமைப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இப்படியெல்லாம் பல நல்ல விஷயங்கள் உண்டு.
அதனால் நல்ல விஷயங்களை மட்டும் நாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக நம்ம மனசை செலுத்தி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த லைஃப் பாசிட்டிவாகவே போகட்டுமே. நெகட்டிவாக நாம் ஏன் சிந்திக்கணும்? தேவையே கிடையாது. நல்லது தான் நடக்கும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். பல சிம்மராசி நண்பர்கள் கேட்கலாம், இந்த ராசியில் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா இந்த ராசியில் பிறந்து இது வரைக்கும் நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன். சில இடங்களில் கவனக்குறைவு, அதுதான் விஷயம். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் எவ்வளவு தான் போல்டாக இருந்தாலும் சில இடத்துல கவனக்குறைவு, உங்கள் கவனம் சிதறுகிறது. ஆப்போசிட்லக்கும் எப்பினாலும் பேசி உங்கள் மனசில் இடம் பிடிச்சிடுறாங்க. அப்போ இளகிய மனசுக்கு நீங்கள் சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோமே தவிர, அந்த இளகிய மனப்பான்மையும் நம்ம எந்த இடத்துல மனசை இழகப்படணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. உங்கள் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடும். இடம் பொருள் பார்க்காம கண்ட இடத்துல மனசை இழகப்பட்டோம்னா, மனசில் இடம் கொடுத்த என்ன நடக்கும்? அங்கே தான் நம்ம சிக்கலுக்கு ஆளாகிறோம். அப்போ உங்களை பொறுத்த மட்டும் உங்களுடைய மனம் திடாகர்த்தமாக இருக்கணும். எண்ணம், செயல்பாடு எல்லாமே கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, திட்டம் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தீட்டி கரெக்டாக செயல்படுங்க. இந்த சனிபாவனுடைய வக்கர பயிற்சி பலன் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.